சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. லஞ்சுக்கு எப்பயுமே குழம்பு பொரியல் செய்கிறோம். இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் செய்யலாம். புதினா கொத்தமல்லிலாம் தேவைப்படும். எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு 1.5 அழகு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். ப்ளெயின் பிரியாணி செய்யறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதும் கூடவே பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். நான் 1.5 அழகு அரிசிக்கு 2.25 அளவு தண்ணி எடுத்திருக்கேன். டம்ளர் கணக்கு தான் வரும் தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து நான் ஒரு விசில்லாம் விடலை, மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் ஆகிட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். திறந்து பார்த்தா சூப்பரான ப்ளெயின் பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் நான் முட்டை தான் கொடுத்துருந்தேன். முட்டை தான் வேக வச்சுருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும்.